வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் 2023 கேட்ட கொஷின்ஸை டாபிக் வைஸாக பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக லாஸ்ட் இயர் கேட்ட ஜிபி பெருக்குத்தொடர் வரிசையில் அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். இதுக்கு ஜிபியில் ஒரு 3-4 ஃபார்முலா சொல்லணும். ஆனால் அந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு ஃபார்முலா இல்லாமல் எப்படி பண்ணுறது, தேவை அப்படின்னா மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஷார்ட்கட்லேயே சொல்கிறேன் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஷின், 1 + 6 + r² + and so on r power n is greater than 5000. அதாவது முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 6, அடுத்த நம்பர் r². அப்போ r²னா என்ன வரும்? 36. அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 6³ கரெக்டாக? 6³ அப்போ என்ன வந்துடும்? 216. இதே மாதிரி அவங்க r power n, r power n, r power 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், தெரியாது. எது வரைக்கும் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த ஆன்சர் 5000 விட அதிகமாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7ன்னு கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல ஒரு 4 நம்பரை கூட்டி பார்க்குறேன். இந்த 4 நம்பரை கூட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்த உடனே தெரியுது 5000 விட அதிகமாகாது. சரியா? இது 6 பவர் 3 ஆச்சா? அடுத்து 6 பவர் 4, அதாவது இன்னொரு 6 பெருக்கணும். இன்னொரு 6 பெருக்குனீங்க அப்படின்னா 1296 வரும். இப்பயும் கூட்டினீங்கன்னா பாருங்கள், 1200, 1400, 1500க்குள்ளே தான் வரும். 5000 விட அதிகமாகாது. இன்னொரு 6 பவர் யோசிச்சு பார்த்தீங்க, அதாவது இன்னொரு 6 இது கூட பெருக்குனீங்க அப்படின்னா 7776ன்னு வரும். கரெக்டாக? இப்போ கூட்டினீங்கன்னா கண்டிப்பாக இது எதை விட அதிகமாக இருக்கும்? 5000 விட அதிகமாக இருக்கும். ஏன்? இங்கேயே 7000 ஆயிடுச்சு. 7000 ஒரு 8000, கண்டிப்பாக 5000 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ எத்தனை நம்பரை கூட்டினா வருது? 1, 2, 3, 4, 5, 6 நம்பரை கூட்டினா வருது. ஸோ என்னோட வேல்யூ 6. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இதை நீங்கள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு அப்ளை பண்ணி கிரேட் இதெல்லாம் வச்சு போடணும். அது பெரிய வேலை. இப்படி நீங்கள் யோசிச்சிங்களே போதும். ஒவ்வொன்றுத்தையும் அவங்க எதால் 6ஆல் பெருக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலே போதும். ஒரு 6, திரும்ப இது 6ஆல் பெருக்கினா தான் r² வரும். அது 6ஆல் பெருக்கினா r³ வரும். அப்போ ஒவ்வொன்றும் 6ஆல் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. புரியுதா? இங்கே கூட 7776லாம் நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டாம். நான் பெருக்கி வச்சுருக்கேன்றதால அப்படியே சொல்லிட்டேன். எக்ஸாமில் நம்ம உட்காந்து செய்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை யோசிச்சு பாருங்களேன். 6ஆல் பெருக்குனா ஒரு 6, கரெக்டாக 1000 இருக்குது. 1000 6ஆல் பெருக்குனா 6000. அப்போ கண்டிப்பாக 5000 விட அதிகமாகிடுதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ ஆன்சர் ஈஸியாக நம்ம 6 உறுப்பை கூட்டினான்றத சொல்லிடலாம். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பாருங்கம்மா. 4 + 1 + 1/4 + and so on இன்ஃபினிட்டிவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசையில் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறப்ப, அதாவது s∞ = a/1 - r அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. a அப்படிங்கிறது முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 4/1 - r அப்படிங்கிறது ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்கத்தால் கிடைக்கிறது. ரெண்டாவது உறுப்பு 1 முதல் உறுப்பு 4. அப்போ ஆரோட வேல்யூ 1/4. ஸ்கூல் புக்கில் இதே மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். 3ங்கிற நம்பரை வச்சு இருக்கும், இங்கே 4ங்கிற நம்பரை வச்சு இருக்குது. சரியா? அப்போ இங்கே பாருங்கள், எல்சிஎம் எடுத்தோன்னா ஒரு நாள் 4, 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. அப்போ 4/3/4ன்னு கிடைக்குது. வகுத்தல் இருந்தால் கீழே இருக்கிற நம்பர் மேலே போயிடும். அப்போ கீழே இருக்கிற 4 மேலே போயிடுச்சுன்னா ஏற்கனவே ஒரு மேலே 4, நன்னாங்க 16 கீழே என்ன இருக்குது அப்படின்னா 3. ஸோ ஆன்சர் 16/3. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. a/1 - r. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி எண் 3. ஒரு பெருக்குத்தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு எனில் பொது விகிதம் என்ன? இதனால் பார்த்துக்கோங்க. இவங்க கேட்டிருக்கிறது பொது விகிதம். சரிங்களா? இது ஒரு பெரிய கேள்வி. மெத்தடாக போட்டோம் அப்படின்னா ஒரு 5 மார்க் கொஷின் ரேஞ்சுக்கு போகும். நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட், இந்த மாதிரிலாம் எந்த கொஷின் வந்தாலுமே கூட நீங்கள் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஈஸியான ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெருக்குத்தொடரில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. இரட்டை எண்ணிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 உறுப்பாக இருக்கலாம், 4 உறுப்பாக இருக்கலாம், 6 உறுப்பாக இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இரட்டைப்படையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி கீழே அவங்க கேட்டிருக்கிறது பொது விகிதம். இப்போ 3, 2, 4, 5ன்னு பொது விகிதத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆப்ஷனாகவே எடுத்துக்கிறேன் பாருங்கள். இதில் இன்னொன்று அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளன அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. நான் என்ன பண்ணுறேன்னா, இரட்டைப்படை எண்ணிக்கையிலான உறுப்புகளால் 2 உறுப்பு எடுத்துக்கிறேன். 1 அதிகமாக கூட வேண்டாம். முதல் உறுப்பு 1, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். முதல் உறுப்பு 1, பொது விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே கொடுத்துருக்கிறது பொது விகிதம். சப்போஸ் பொது விகிதம் காமன் ரேஷியோ 3 இருக்குன்னா அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னா over 3ன்னு இருக்கும். இப்படி 2 உறுப்பு எடுத்துக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மறுபடியும் அனைத்து உறுப்புகளின் கூடுதல், மொத்தத்தையும் கூட்டினா என்ன வருது? 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஒற்றைப்படை உறுப்புகள் இதில் என்னது? 1 ஃபஸ்ட் டேர்ம். சரிங்களா? ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது 2 உறுப்பு தான்றதால் நான் ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிறேன்.
அது மாதிரி 3 மடங்குன்றாங்க. ஓர் 3 3. ஆனால் இங்கே 4 வந்துச்சு, இங்கே 3 வருது. ஈக்குவலாக வரல. அப்போ இது ஆன்சர் இல்லை. அடுத்து 2வதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் உறுப்பு 1ன்னு எடுத்துக்கிறேன். 2வது உறுப்பு ஓர் 2 2. ஏன்னா பொது விகிதம் 2ன்றதால அனைத்து உறுப்புகளின் கூடுதல் 1ஐயும் 2ஐயும் கூட்டினேன்னா 3. இந்த முதல் உறுப்பு இருக்கு இல்லையா 1, இதோட 3 மடங்கு. அப்போ ஓர் 3 3. 2 ஈக்குவலாக வருதா? வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அவ்வளோதான் பாருங்கள். நீங்கள் பெருசாக எந்த லாஜிக்குமே யோசிக்க வேண்டாம். ஆப்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். என்ன ஒன்றுனா அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் அப்படின்னா மொத்தம் S2N டேர்ம்ஸு, இல்லை ஒற்றைப்படை என்ன அதுக்கு தனியாக ஏஆர் பெருசாக போடுவாங்க. சரிங்களா? இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சின்ன லாஜிக் தான். இதுக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க எதை கேட்டாலுமே நீங்கள் ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணுறது, அவங்க சொன்ன என்ன கொஷின் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேர்ம்ஸ் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கனாலே போதும். சரிங்களாம்மா? அடுத்ததா 4வது கேள்வி. 2 4 8 16 அண்ட் ஸோ ஆன் 1024 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. இதுவும் பாருங்கள், ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அவங்க எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க? 2லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2 4 2 2 பெருக்கியிருக்காங்க பாருங்கள். 4 2 8 8 2 16. அப்போ அடுத்தது 16 2 32. அடுத்து 64. இதை 2ஆல் பெருக்குனா 128. இதை 2ஆல் பெருக்குனா 256. இதை 2ஆல் பெருக்குனா 512. இதை 2ஆல் பெருக்குனா 1024. அவங்க தானே கேட்டாங்க. கடைசி 1024 தானே கொடுத்துருந்தாங்க. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ மொத்த உறுப்புகளுடைய எண்ணிக்கை 10. அவ்வளோதான் பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் நம்ம ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அவங்க பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்தவரை ரொம்ப ஈஸிமா. கூட்டுத்தொடர் அளவுக்கு கூட கிடையவே கிடையாது. சின்னதாக 2ஆம் வாய்ப்பாட்டில் பெருக்கிறது, 3ஆம் வாய்ப்பாட்டில் அதை தாண்டி கூட போக மாட்டாங்க. சரிங்களா? 2 இல்லை 3ஆம் வாய்ப்பாட்டில் பெருக்கிறதோ வகுக்கிறதோ இருக்குன்றதால ரொம்ப ஈஸியாக நம்மளால ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுற முடியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 5 1 + 4 + 16 + அண்ட் ஸோ ஆன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 1365 கிடைக்கும்? இப்போ போன கேள்வியில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு உறுப்பை கொடுத்துட்டு இது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருந்தாங்க. இங்கே சில உறுப்புகளை கொடுத்துட்டு எது வரைக்கும் கூட்டினா 1365 வரும்னு கேட்குறாங்க. கீழே அது ஆப்ஷனில் பாருங்கள், 5 4 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 உறுப்பை கூட்டினா வருமானா? இதான் முதல் 3 உறுப்பு. கூட்டினா வராது 1365. அப்போ இது கிடையாது. நம்ம ஒவ்வொன்றா எழுதுவோமா? 1 முதல் உறுப்பு 1, அடுத்தது 4. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 4 4ஆக பெருக்கியிருக்காங்க. அப்போ 1 1 4 4 நன்னாங்கு 16 16 4 64. 4 உறுப்பை கூட்டினா வருதா? 60 70 80 வராது. கம்மியாக தான் இருக்கும். 1000லாம் வரவே வராது. 4 உறுப்பும் கிடையாது. 64 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 256. இது மொத்தத்தையும் கூட்டினா 1300 வருமா? 200 250 310 கண்டிப்பாக வராது. 320 30 அந்த லெவலில் தான் வரும். 5 உறுப்பும் கிடையாது. அப்போ நான் அடுத்து போட்டு போகவே வேண்டாம். 6 தான் ஆன்சர். ஏன்னா மீதி இருக்கிற ஆப்ஷன் அதுதான். கரெக்டாக நீங்கள் உட்காந்து பெருக்கி பார்த்து ஆன்சர் கரெக்டாக வந்தாலும் ஏன் செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. எக்ஸாமில். சரிங்களா? ஆனால் இங்கே நான் உங்களுக்கு தேவைன்றதால செக் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்கள். 256 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1024. கூட்டினீங்க அப்படின்னா 1365. கரெக்டாக அவங்க சொன்ன நம்பர் வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆனால் எக்ஸாமில் நம்ம எப்படி முடிவு பண்ணணும்? கீழே 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, கூட்டினா வராது. 4 நம்பரில் வரல, 5 நம்பரில் வரல, நிச்சயமாக எதாவது ஆன்சராக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கும் வந்துடணும் பாருங்கள். சரிங்களாம்மா? இவ்வளோதாம்மா ஆன்சர். ஓகேவா? அடுத்து 6வது கேள்வி. லாஸ்ட் இயரில் அவங்க கேட்டிருந்த ஜிபி சம்மந்தமான கொஷின்ஸில் இதுதான் கடைசியான கேள்வி. நம்ம மொத்தமே ஜிபியில் 6 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஏபி கூட்டுத்தொடர் வரிசையில் நிறைய கேட்டிருந்தாங்க. அதை நம்ம முன்னாடியே ஒரு 2 3 வீடியோஸில் உங்களுக்கு சொல்லிட்டோம். கரெக்டாக? ஓகே, இதில் பாருங்கள். 6வது கேள்வி. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் ரூபாய் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு? இந்த கேள்விக்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது தான் பெட்டர். 6 வருஷத்தில் 7000 சில்லரை சேமிக்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் முன்னாடி வருஷத்தை விட பாதி சேமிக்கிறார். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 2600. முதல் வருஷம் 2600 சேமித்தார்னா அடுத்த வருஷம் அதில் பாதி 1300 தான் சேமிச்சிருப்பார். கரெக்டாக? அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேயும் பாதி 650 தான் சேமிச்சிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் அதுலேயும் பாதி 325 தான் சேமிச்சிருப்பார். இப்படியே 6 வருஷத்துக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு 2000, இது 2600, 1300, 3900. இது ஒரு 600, 4500, ஒரு 300, 4800. இன்னொரு தடவை கூட இதோட ஒரு 175 அப்படி தான் வரும். இதில் பாதி கரெக்டாமா 150 அந்த லெவலில் தான் வரும். அப்போ எப்படி இருந்தாலும் எதை தொடாதுன்னா 7000 தொடாது 6 வருஷத்துக்கு போட்டு பார்த்தீங்கன்னா. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. ரெண்டாவது 3000 எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மொத்தத்தையும் போடணும் அப்படின்னு கிடையாதுமா. இன்னொன்று என்ன, இதை வச்சு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோன்னா, இப்போ 325ன்னு வந்திருக்கா,
இதில் பாதின்னு வரும்போது 0.5ன்னு வந்துடும், 50ன்ட்டு சுச்சமாக வரும் கரெக்டாக. ஆனால் அவங்க கொடுத்ததில் அப்படி இல்லை பாருங்கள். அதனால் இது கிடையாதுன்ற முடிவுக்கும் வரலாம். இப்போ இங்கே பாருங்கள், 3000த்தில் சொல்கிறேன். 3000, அடுத்த வருஷம் 3000த்தில் பாதி 1500, அதுக்கு அடுத்த வருஷம் அதில் பாதி 750, அதுக்கு அடுத்த வருஷம் அதில் பாதி 375, 4 வருஷம் ஆச்சா. 5வது வருஷம் வரும்போது இதில் பாதின்னு வரும்போது 2 2 8 2 16 7 2 14, மீதி 1 I2 10ன்னு வந்துடும். 0.5ன்ட்டு அவங்க புள்ளியில் கொடுக்கல. ஸோ இது கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்தாலும் அடுத்தது இதில் பாதி என்ன வரும், 0.25 ஒரு 75 பைசான்னு வரும் பாருங்கள். இல்லை நீங்கள் எப்படி யோசிச்சிங்கனாலும் 3000, 4500, 5200, 5500, 5600 அவ்வளோதான் வருது பாருங்களேன் மொத்தமே. ஸோ அந்த லெவலுக்கு வரவே இல்லை, ஒரு 6000 சில்லறையில் தான் வருது. இதுவும் கிடையாது. 1500, 2600 இல்லை 3000 சம்பாதிச்சாலே 7000 நெருங்கலை. அப்போ 1500 சம்பாதிச்சா கண்டிப்பாக 7000 நெருங்கவே நெருங்காது. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக 4000 தான். வேணால் அதையும் செக் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், 4000, அதில் பாதி 2000, அதில் பாதி 1000, அதில் பாதி 500, அதில் பாதி 250, அதில் பாதி 125. மொத்தம் 6 வருஷத்துக்கு சொன்னாங்க இல்லையா? அப்போ 6 போட்டோம். மொத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 5 7 8 7 7875 முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ சம்பாதிக்கிற தொகை ரூபாய் 4000. இப்படி யோசிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸி. இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா போட்டிங்கன்னா அங்கே என்னுடைய வேல்யூ அப்படி இப்படின்லாம் வரும். அது ஒரு பெரிய வேலை. ஆனால் உங்களுக்கு ஈஸி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஜஸ்ட் அந்த 2 3 ஆன்சர் இப்போ நம்ம சொல்கிறோன்றதால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆனால் நீங்கள் போட்டு பார்க்கும்போது டக்கு டக்குன்னு அந்த முடிவுக்கு வந்துடுவீங்க. சரிங்களாமா? ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில் அவங்க கேட்டிருந்த கொஷின்ஸ் மொத்தமே இந்த 6 கேள்விகள் தான். இதுக்கு நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபுல்லாகவே ஒரு 2 3 வீடியோஸ் வச்சு பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2023 கேட்ட இது எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலே இதே மாடல் தான் நமக்கு எல்லா எக்ஸாமுக்குமே வரும். குரூப் 4 ஆனாலும் குரூப் 2 ஆனாலும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே நம்ம அத்தனை கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலே ஈஸியாக எக்ஸாமில் அச்சீவ் பண்ண முடியும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.